Hello students, welcome to Genie Projects World. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு Zoo Management System. இதுவுமே வந்து ஒரு வெப் பேஸ்ட் PHP ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஜூ இருக்குன்னா அட்மின் யூசர்ஸுக்கு, ஸோ அவங்களால வந்து டெய்லி எவ்வளோ நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் வந்து அந்த ஜூக்கு விசிட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த விசிட்டர்ஸில் எவ்வளோ ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு விசிட் பண்ணுறாங்க, அப்புறம் அதில் இருக்க ஸ்பீஷியஸ் அப்புறம் அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற இன்ஃபர்மேஷன், அப்புறம் அதை எந்தெந்த கேஜில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவ். இதில் வந்து அட்மின் யூசர் தான் மெயினாக இருப்பாங்க. அண்ட் நம்ம செட்டப்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ். இங்கே வந்து நம்மளுக்கு அபவுட்டர்ஸ், கான்டாக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்மினுக்குன்ட்டு ஒரு செப்பரேட்டான பேனலும் இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து இந்த என்டையர் சிஸ்டமையும் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ். இங்கே வந்து நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட ஜிப் பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோலேயே நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் அண்ட் டெமோ பார்த்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு அதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஷன் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்டோட எக்ஸ்ட்ராக்ட் பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது வந்து வீடியோவில் கீழே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ நம்மளுக்கு ஒரு 30 செகண்ட்ஸில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் டைம் முடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் நம்மளுக்கு ப்ராஜெக்ட்கான எல்லா HTML ஃபைல்ஸ், அப்புறம் SQL ஃபைல், அப்புறம் ப்ராஜெக்ட் சம்மரி ஃபைல் எல்லாமே வந்து இதிலே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ வந்து வெப்சைட்டை வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிக்கோங்க. எதர் Ctrl+C ஆர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களோட சிஸ்டமில் எங்கே எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதில் நம்ம வந்து இதை htdocs ஃபோல்டருக்குள்ளே ட்ரா பண்ணணும். ஸோ யூஸ்வலாக இது வந்து C டிரைவில் தான் இருக்கும். ஸோ C டிரைவ் போயிட்டு எக்ஸாம் அண்ட் அதில் htdocs ஃபோல்டரில் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ என்னோட சிஸ்டமில் நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டெப் நான் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறப்பலாம் நம்ம இப்போ வந்து டேட்டா பேஸ் வந்து செட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ எக்ஸாம் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்கள் சிஸ்டமில் ஸ்டார்ட் பட்டன் போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் எக்ஸாம் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் பேனலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம 2 சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் தான். ஒன்று அப்பாச்சி அண்ட் இன்னொன்று MySQL. அப்பாச்சி வந்து நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுற லோக்கல் ஹோஸ்ட் சர்வர். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் MySQL நம்ம டேட்டா பேஸை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே லாகில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கான்ட்டு. இங்கே நீங்கள் மேலேயும் செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சோட உங்களுக்கு வந்து போர்ட் நம்பர் வந்து அசைன் ஆகிடும். ஸோ இப்போ 2 சர்வீசஸும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து MySQLக்கு நேராக இருக்கிற இந்த அட்மின் பட்டனை ஜஸ்ட் ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் டிஃபால்ட் வெப் ப்ரௌசர் எதுவோ அதில் வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனாலும் நீங்கள் இந்த URL வந்து மேனுவலாக உங்கள் இதில் டைப் பண்ணலாம். localhost/php myadmin இந்த பேஜுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் உங்களோட டேட்டா பேஸை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே தான் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஷன் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற அவைலபிள் டேட்டா பேஸ். ஸோ நீங்கள் என்னெல்லாம் டேட்டா பேஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேனல்லாம் காட்டும். இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் நியூ.
இங்கே வந்துட்டு நம்மளுக்கு டேட்டாபேஸ் நேம் வந்து கேட்கும். ஸோ இங்கே நேம் வந்துட்டு Zoo Management System. ஸோ அதுக்கு ஷார்ட்கட் ZMS_DB அப்படின்னு நம்ம வந்து நேம் கொடுத்துக்கிறோம். அண்ட் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட் தான். இதை கொடுத்துட்டு கிரியேட்டுங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு நியூவாக வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகிடும். என்னோட சிஸ்டமில் நான் ஆல்ரெடி அதை கிரியேட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கீழே வந்து பார்க்கலாம் ZMS-D டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அதில் போயிட்டு நியூ டேட்டாபேஸில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு வந்து என்னெல்லாம் டேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு காட்டும். இனிஷியலாக உங்களோட டேட்டாபேஸ் நியூவாக கிரியேட் பண்ணோன்னா எந்த டேபிளும் இருக்காது. டேபிள்ஸ் வந்து 0ன்னு ஷோ பண்ணும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட SQL ஃபைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து இம்போர்ட். இதில் வந்து ஃபைல் சூஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ சூஸ் ஃபைல். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டை எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய்க்கணும். ஸோ நம்ம C டிரைவில் வச்சுருக்கோம். இதில் SQL ஃபைலில் அந்த ஃபைல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைல் நேம் இங்கே காட்டும். ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. எதுவும் நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண தேவை. எல்லாத்தையும் அங்கே ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இம்போர்ட்டு கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த எல்லா டேபிள்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிச்சிடும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். DB பார்ட் வந்து இவ்வளோ தான். நம்ம இதுதான் வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும் எல்லா டேபிள்ஸும் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்காது. சம்டைம்ஸ் வந்து சில கொரி வந்து ஃபெயில் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அகெயின் அந்த DBயை டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி ஒர்க் ஆகிடும். இப்போ நம்ம வந்து வெப்சைட் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸ் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெமோ பார்ட்டை ஒன் பை ஒன் பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் நியூ டேப் போயிட்டோங்க. இங்கே போயிட்டு நம்ம இப்போ வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட், அப்புறம் நம்ம என்ன ஃபோல்டர் நேமில் வந்து கொடுத்துருக்கோமோ அதை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம் வந்து ZMS, அப்புறம் உங்களோட இண்டெக்ஸ் ஃபைல் index.php. இதுக்கு எடுத்துட்டு என்ட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ் வந்து இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்டோட ஹோம் பேஜ், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு பெரிய பேனர் கொடுத்துட்டு அதில் அனிமல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் சும்மா வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். வெல்ஃபேர் பற்றி, ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, அப்புறம் ஒரு வெல்கம் மெசேஜ், அப்புறம் என்னெல்லாம் அனிமல்ஸ் வந்து அந்த ஜூவில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த அனிமல் ஈச் இண்டிவிஜுவலுக்கும் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது செப்பரேட்டாக ஒரு இதில் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஸ்பீஷிஸோட நேம், அப்புறம் அதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், அப்புறம் என்ன டைப் ஆஃப் ப்ரீட், அப்புறம் கேஜ் நம்பர், அப்புறம் ஃபீட் நம்பர், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஜூவை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே வந்து குயிக் லிங்க்ஸ் இருக்கும். இங்கே வந்து அபவுட் அஸ், ஹோம் பேஜ், கான்டாக்ட், அட்மின் இதெல்லாம் வந்து மேலே இருக்க அதே சேம் லிங்க்ஸ். அப்புறம் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த அபவுட் அஸ் பேஜில் ஸோ இந்த ஜூவை பற்றின ஒரு பேசிக்கான ஓவர்வியூ மாதிரி. ஸோ அந்த ஜூவில் வந்து என்னெல்லாம் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அப்புறம் என்ன டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ்லாம் இருக்குது, அப்புறம் அந்த ஜூ வந்து என்னென்னலாம் வேரியஸ் டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அபவுட் அஸில் சும்மா நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கான்டாக்ட் அஸ் வந்து சப்போஸ் நம்ம டிக்கெட் ரிலேட்டட் எனி என்கொயரியோ இல்லை இந்த ஜூ விசிட் பண்ணணும், இல்லை இந்த அட்மினை எதனா கான்டாக்ட் பண்ணணும்னா நம்ம இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஸ்பீசிஸ், வெரைட்டிஸ் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஜூவில் வந்து என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஈச் பேஜ் பை பேஜ் வந்து எல்லா அனிமல்ஸும் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஒரு அனிமலையும் கிளிக் பண்ணி நம்ம பார்த்தோன்னா அந்த அனிமல் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இங்கே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே நம்ம ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோலேருந்து அப்புறம் இந்த நேம் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அட்மின் பேனல் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் அட்மினை கிளிக் பண்ணிக்கிறேன் ஒன் டைம். ஸோ இதுதான் வந்து அட்மின் பேனலோட லாகின் பேஜ். இங்கே வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து ப்ராஜெக்டோட சம்மரி ஃபைலில் வந்து இதோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் சம்மரி ஃபைலை ஒரு டைம் செக் பண்ணுங்கள்.
இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு சம்மரியில் ப்ராஜெக்டை பற்றி ஒரு அபவுட் செக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி. இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு ஒரு சின்ன சம்மரி மாதிரி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மெயினாக அட்மின் ஒரு ஜூ வச்சுருக்காங்கன்னா ஸோ அந்த அட்மினுக்கு வந்து இது வந்து ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குன்னா விசிட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டிக்கெட்டிங், அவங்களுக்கு யாரெல்லாம் விசிட்டர்ஸ் வராங்களோ ஸோ அவங்களுக்கு டிக்கெட் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் அனிமல்ஸை மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்களோட கேஜ் நம்பர்ஸ், அப்புறம் எவ்வளோ ஸ்பீஷிஸ் வந்து நம்ம இன்வென்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்துக்க முடியும் அட்மினால. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஸோ அவங்களால ட்ராக்கிங்கும் பண்ண முடியும். ஸோ பர்டிகுலர் எந்த மந்த்தில் வந்து விசிட்டர்ஸ் ஹையாக வராங்க, அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாலிடே சீசன்லாம் இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு ஃபாரின் விசிட்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எதுனா லோக்கல் ஹாலிடே வந்துச்சுன்னா ஸோ நம்ம கிட்ஸ் அவங்க ஃபேமிலிஸ்லாம் இதில் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க ஜூவை. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இதில் வந்து கெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஃபீச்சர் செக்ஷன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அட்மினுக்கு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இன்கேஸ் யாருக்குன்னா எதனா டவுட் இருந்துச்சுன்னா ஸோ இதையும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அட்மின் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நான் காப்பி பண்ணிக்கிறேன். Just submit. ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து அட்மின் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அட்மினோட என்டையர் டேஷ்போர்ட். இது நம்ம வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீன் மோட்லேயும் வந்து பார்த்துக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இப்போ எஸ்கேப் கொடுத்துறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து ஃபுல் டேஷ்போர்டு வந்து வியூ பண்ணலாம். இதில் வந்து டோட்டல் அனிமல்ஸ், ஸோ இந்த ஜூவில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்ட்டு நம்ம வந்து இங்கே கவுண்ட் பண்ணலாம். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அடல்ட் விசிட்டர்ஸ்னால் ஸோ நம்ம இந்தியன் நம்ம நேட்டிவ் சிட்டிசன்ஸ் வந்து எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்க அடல்ட்ஸ் வந்து அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து டோட்டல் நம்பர். அண்ட் டுடேனா இன்னைக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க, சில்ட்ரன் விசிட்டர்ஸ் அது இருக்கும். இந்த மாதிரி ஈச் வந்து கிளாஸிஃபிகேஷனாக இருக்கும். எஸ்டர்டேக்கும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் டோட்டல் ஃபாரினர்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் எஸ்டர்டே வந்து ஃபாரினர்ஸ் எவ்வளோ வந்தாங்க, இந்த மாதிரி எல்லா கவுண்ட்டும் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டில் க்ளீனாக விசிட்டாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அனிமல்ஸ் டீடைல்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆட் அனிமல்ஸ், இன்னொன்று மேனேஜ் அனிமல்ஸ். ஆட்னா நம்ம இப்போ சப்போஸ் நம்ம ஜூவில் வந்து ஏதோ இல்லாத ஒரு புது வெரைட்டி ஆஃப் அனிமல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவிலலாம் வந்து சீட்டாஸ் வந்து ஸ்பீஷிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வேற ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜூவில் ஆட் பண்ணுறோம்னா ஸோ அந்த டைமில் நம்ம இந்த ஆட் அனிமல்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்பீஷிஸ் அந்த அனிமலோட நேம் கொடுக்கணும். அண்ட் அதோட ஃபோட்டோ, அப்புறம் என்ன கேஜில் வந்து கேஜோ இல்லை சம்திங் எந்த பிளேஸில் வந்து அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் எங்கே வச்சு மெயின்டைன் பண்ணுறோமோ அதை கொடுக்குறோம். ஃபீட் நம்பர்னா அதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ ஸோ அதுதான் வந்து ஃபீட் நம்பர். ஸோ ஈச் அனிமலுக்கு வந்து ஃபுட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு அனிமல் வந்து சர்டன் டைப் ஆஃப் ஃபுட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஃபீட் நம்பர். ஸோ ப்ரீட்னா ஸோ அனிமல்ஸ்லேயே வந்து சேம் அனிமல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாக்லே எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ரீட் வந்து இருக்குது. ப்ரீட்னா ஒன்றும் கிடையாது, அனிமல்ஸில் இருக்க வெரைட்டிஸ் தான் ப்ரீடுன்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த அனிமலை பற்றின கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன், லைக் அது எந்த டைமுக்கு சாப்பிட்டோம், அப்புறம் என்ன மாதிரி பிஹேவியர் இருக்கும் அந்த அனிமலுக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம ஜூவில் கூட நார்மலாக பார்த்துருப்போம், ஒரு அனிமல் இருக்கப்பையும் அந்த அனிமலோட எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரண்ட் சைடில் அந்த ஃபோட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அனிமல் பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ எந்த கண்ட்ரியில் அது மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும், என்ன மாதிரி டெம்பரேச்சரில் அது என்ன மாதிரி டெம்பரேச்சர், அப்புறம் என்ன மாதிரி லொக்கேஷன் வந்து மோஸ்ட்லி அது வந்து சூட்டபுளாக வந்து வாழுங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து மேனேஜ் அனிமல்ஸ். மேனேஜ் அனிமல்ஸ்னால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அனிமல்ஸை வந்து நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு க்ளீனாக விசிபிளாக இருக்கும் கேஜ் நம்பர், அப்புறம் ஸ்பீஷிஸ் நேம், அப்புறம் என்ன டேட்டில் வந்து நம்ம அதை ஜூவில் வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் இருக்கும். ஃபார் இன்கேஸ் நம்ம இப்போ இதையே சப்போஸ் எனிதிங் அப்டேட் பண்ணணும் அந்த ஸ்பீஷிஸை பற்றினா எடிட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த பேனலில் ஓப்பன் ஆகும். இதில் எந்த டீட்டெயில்ஸ் நம்ம மாற்றணுமோ ஜஸ்ட் அதை போய்ட்டு எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா மாறிடும். அண்ட் இன்கேஸ் இப்போ எதனா டெலிட் பண்ணணும்னா அதை போய்ட்டு ஜஸ்ட் டெலிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணிடலாம்.
டெலிட் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஆட் அனிமல்ஸோட செக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது மேனேஜ் டிக்கெட் டைப். இது டிக்கெட் டைப்ஸ்னா நம்ம எல்லா ஜூலையும் காமனாக பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட்லி 2 டைப் ஆஃப் டிக்கெட் வந்து இருக்கும். ஒன்று வந்து அடல்ட்ஸுக்கு, அப்புறம் இன்னொன்று வந்து கிட்ஸுக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து நார்மல் அடல்ட் அண்ட் நார்மல் சைல்டு. ஸோ இது வந்து நம்ம நேட்டிவ் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்காக இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாரினர்ஸ்லேயே 2 டைப் இருக்கும், ஃபாரினர்ஸ் அடல்ட் அண்ட் ஃபாரினர்ஸ் சைல்டு. ஸோ அது என்ன டைப் ஆஃப் யூஸரோ ஸோ அதை பொறுத்து டிக்கெட் ப்ரைஸும் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இதையும் வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்டாக இருக்க ஆப்ஷன் வந்து நார்மல் டிக்கெட். ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான், இது வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்காக. ஸோ ஆட் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஜூக்கு யாருன்னா விசிட்டர் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம டிக்கெட் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட விசிட்டர் நேம், அப்புறம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கிட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மேலே வந்து அப்டேட் ஆகிடும், டிக்கெட் ஹாஸ் பீன் ஜென்ரேட்டட்னு. ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிக்கெட் வந்து பிரிண்ட் ஆகி காட்டும். ஸோ டிக்கெட் ஐடி ஜென்ரேட் ஆகும், என்ன டைமுக்கு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம், அப்புறம் நேம், அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ், அப்புறம் ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த எந்த பர்டிகுலர் விசிட்டரோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் வந்து டிக்கெட் காஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மேனேஜ் டிக்கெட்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் டிக்கெட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் யாரெல்லாம் வந்து விசிட்டர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண இப்போலாம் பார்த்துட்டோம்னா இதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் சிமிலர் தான் ஃபாரினர்ஸுக்கும். ஸோ ஆட் டிக்கெட் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு நேம், அப்புறம் அவங்களோட எவ்வளோ நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் சில்ட்ரன்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடும். சிமிலர்லி அவங்களுக்கும் மேனேஜ் டிக்கெட் ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க, ஸோ அவங்களோட டிக்கெட் ஐடி, அப்புறம் டிக்கெட் டேட், என்ன டேட்டுக்கு வந்து விசிட் பண்ணாங்க எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது பேஜ் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒரு நார்மல் கஸ்டமைசேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மினால வந்து இந்த 2 பேஜஸ் வந்து இங்கேருந்தே எடிட் பண்ண முடியும். ஒன்று அபவுட் அஸ், அப்புறம் இன்னொன்று கான்டாக்ட் அஸ். ஸோ அபவுட் அஸ் வந்து இந்த ஜூவை பற்றின சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இங்கேருந்தே எடிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது கான்டாக்ட் அஸ். கான்டாக்ட் அஸில் வந்து நம்ம அந்த ஜூவில் வந்து யாரெல்லாம் வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் எனி என்கொயரிஸ், அப்புறம் எதனா குவரிஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன். ஸோ இங்கேயும் வந்து 2 டைப் ஆஃப் ரிப்போர்ட் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ ஒன்று வந்து நம்ம இந்தியன் விசிட்டர்ஸ்க்காக, இது வந்துட்டு நம்ம நேட்டிவ் சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் வந்து டேட்டில் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து புல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் இன்கேஸ் நான் இப்போ ஜனவரி 1 ரிப்போர்ட் எடுக்கிறேன், கரண்ட் டேட் வரைக்கும் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இவங்களாம் தான் டோட்டல் விசிட்டர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். சிமிலர்லி அதே மாதிரி நம்ம ஃபாரின் விசிட்டருக்கும் பார்த்துக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரம் டேட் அண்ட் டூ டேட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ யாரெல்லாம் விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஃபுல் பண்ணிடும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் வந்து சர்ச் ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் நம்ம டிக்கெட் அந்த பர்டிகுலர் யூசர் மிஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அகைன் கேட்குறாங்க, இல்லை இன்கேஸ் இனி என்கொயரி பண்ணணும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி விசிட் பண்ண விசிட்டர் வருதுன்னா ஸோ நம்ம அந்த டிக்கெட் ஐடியை வச்சே நம்மளால சர்ச் பண்ண முடியும். ஸோ நார்மல் விசிட்டருக்கு இந்த ஆப்ஷன், ஜஸ்ட் டிக்கெட் ஐடி அண்ட் விசிட்டர். சிமிலர்லி அதே மாதிரி ஃபாரின் விசிட்டர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து டிக்கெட் ஐடி கொடுத்துட்டு சர்ச்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்கெட்டை வந்து புல் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக கிரியேட் பண்ண அந்த டிக்கெட்டை வச்சு செக் பண்ணலாம். ஸோ இந்த யூசர் தான் சந்தோஷ். அந்த டிக்கெட் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போயிட்டு சர்ச் பண்ணுறேன், டிக்கெட் ஐடி போட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீவேர்டை வந்து மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் எந்த டிக்கெட்டோ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து நம்ம சர்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லா செக்ஷன்ஸையும் வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணியாச்சு. ஐ ஹோப் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி இல்லை இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் எனி இஷ்யூஸ் ஆர் குவெரிஸ் இருந்துச்சுனாலும் அந்த கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க.
அண்ட் மறக்காமல் இந்த ப்ராஜெக்ட் சம்மரியை நல்லா ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ சம்மரியும் மறக்காமல் ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அன்டில் தென் ஐம் சைனிங் ஆஃப் யுவர் ஜீனி. Bye, take care. Yeah.